ஹாய் ஹலோ நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராயிங்கை பார்க்க போகிறோம். சரி, ஓகேயா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் நிறைய பேர் பண்ண மாட்டேறீங்க, பார்க்குறீங்க, பட் பண்ண மாட்டேறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனல், ஓகேவா? டெய்லிக்கும் அப்டேட்ஸ் மேக்ஸிமம் டெய்லிக்கும் இருக்கும். கண்டிப்பாக வாரத்துக்கு 4 வீடியோ வச்சும் குறைஞ்சபட்சம் போட்டுருவேன். ஷார்ட்ஸுங்கிறத பொறுத்தவரை நான் டெய்லிக்கும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? ஓகே. நீங்கள் இப்போது இந்த இதை பார்த்து நிறையவே டிசைனிங் ஃபீல்டு நீங்கள் கற்றுக்கலாம், ரைட்டா? சாலிட் ஒர்க்ஸ் அண்ட் டெக்கோமேட்ரிக்ஸ்ன்ற பிளான்ட் சிமுலேஷன் அப்படிங்கிறது சீமென்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வெளியிட்ருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரை பற்றியும் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். அதுதான் உங்களுடைய சப்ஸ்கிரைப்பும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு இந்த சேனலை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஓகேவா? சரி, ஓகே. நம்ம ரொம்ப பேசிக்க விரும்பலை, ஏன்னா உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, AutoCAD சாஃப்ட்வேரோட ஹோம் பேஜுக்கு நம்ம வந்துவிட்டோம். நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் AutoCAD மெக்கானிக்கல் 2023. ஓகே, இதில் நம்ம பார்க்க போகிற ட்ராயிங்கை ஓரளவு பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எந்த விதமான ஆல்ட்ரேஷனும் இல்லை. ஓகே, இது அப்படியே நம்ம வரைய போகிறோம். ஓகே, இதுக்கான டைமென்ஷன் எல்லாத்தையும் நான் இப்போ மென்ஷன் பண்ணிடுறேன். சரி, வாங்க ட்ராயிங்குள்ளே நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னால் ஒரு நியூ ஷீட் க்ரியேட் பண்ணணும், நம்ம வரைகிறதுக்கான ஒரு இடம். அதுதான் இது. F7 F8 ஆன் பண்ணிக்கோங்க. UN என்டர். UN என்டரில் எப்போதும் சொல்கிற மாதிரி ப்ரிசிஷன் வேல்யூ 0ன்னு இன்ச்சஸ்ன்ட்டு இருக்கும். அது யூனிட் பார்த்திங்கன்னா இன்ச்சஸ்ன்னு இருக்கும். அதை மில்லிமீட்டரில் மாற்றிக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு லிமிட்ஸை பொறுத்தளவு 0,0 என்டர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 500,500 அப்படின்னு சொல்லி என்டர் கொடுத்துட்டு ஃபைனலாக Z என்டர் A என்டர்னு கொடுத்திங்கன்னா ஜூம் ஆளுங்கிற மாதிரிக்கே சொல்லுவாங்க. ஸோ அது வந்துடும். ஓகே. இப்போ நம்ம அதில் இந்த பேஸ் கீழே உள்ள அந்த பாக்ஸ் தான் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டாப் வியூன்றதை வச்சுப்போம். டாப் வியூவில் இதை தான் நம்ம இப்போ ட்ராயிங்கை வரைய போகிறோம். ஓகே, டாப் வியூவில் என்ன தெரியுதோ இதை அப்படியே வரைய போகிறோம். அந்த லைன்லாம் தெரியுது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள். ஓகே, அந்த சர்க்கிள் தவிர பாக்கி இந்த 2 விதமான ரெக்டாங்கிளை நம்ம போட போகிறோம். ஓகே, ட்ராயிங் ஷீட்டுக்கு வந்துட்டேன். நான் லைன் அப்படின்ற எல்ன்ற கமாண்ட், அதாவது லைன் கமாண்ட் எடுத்துக்கிட்டு இப்போ நான் ட்ராயிங் வரைய போகிறேன். அதாவது லென்த்து பார்த்திங்கன்னா 30 அப்படின்னு கொடுத்துவாங்க. ஹைட்டு பார்த்திங்கன்னா 75. இதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் போட்டுவாங்க. 30, 75 தேவையான அளவு நான் ஜூம் பண்ணிக்கிட்டேன். அதாவது எப்படின்னா இது பார்த்திங்கன்னா 30, இது பார்த்திங்கன்னா 75, 30. ஓகே, இந்த ஹைலைட் ஆகக்கூடிய லைன்ஸ், ஓகேவா? இது உள்ள இன்னொரு லைன் நம்ம வரைய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா O என்டர், ஆஃப்செட் என்டர்னு கொடுத்துட்டு 15 என்டர். அந்த பாக்ஸ் ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். இது பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கு சென்டர் பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போது இதே 15க்கு இதையும் 15க்கு இப்படின்னா ட்ராக் பண்ணி விட்டுட்டேன். ஓகே, 15க்கு முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஆஃப்செட் கமெண்ட் எடுத்துகிட்டு 8 அப்படின்னு சொல்லி என்டர் கொடுத்துக்கோங்க. இதை 8க்கு ஆஃப்செட் அடிச்சிருங்க அப்படி, ஓகேவா? ஃபைனலாக இப்போ அந்த நம்ம பாக்ஸை கொண்டு வந்துட்டோம். அதாவது இது தெரியல, இந்த பாக்ஸ் இப்போது தேவையில்லாத லைன் இருக்கனால நம்ம கண்ணுக்கு தெரியலை. ஸோ அதை ட்ரிம் பண்ணிடலாம். TR என்டர்னு கொடுத்துக்கிட்டு தேவையில்லாத அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் இப்படி ட்ராக் பண்ணி எடுத்துருங்க. இந்த சென்டர் லைனும் தேவையில்லை. ஸோ ஃப்ரெஷ்ஷான பாக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ரொம்பவே சிம்பிளாக நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணியாச்சு. Ctrl A கொடுத்துட்டு எல்லாம் செலக்ட் ஆகிடும். J என்டர், எல்லாம் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, சிங்கிள் பாக்ஸாக இருக்கும், ஒரே பாக்ஸாக இருக்குது, பார்த்தீங்களா? ஹைலைட் ஆகுதா? ஓகே, இப்போ நம்ம இதை எக்ஸ்ட்ரூட் கொடுக்க போகிறோம். அதாவது இதுக்கு ஒரு திக்னஸ்ன்ற ஒரு வேல்யூ இருக்குது. அந்த திக்னஸ் வேல்யூவை கொடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் போய்ட்டு பாக்ஸை கிளிக் பண்ணி நான் ஒரு எக்ஸ்ட்ரூட் கொடுக்க போகிறேன். அதுதான் 15க்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுட்டேன், ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் எடுத்துகிட்டு அந்த உள்ள பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணுற மாதிரிக்கே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே 65, அதாவது நீங்கள் 65ன்னு சொல்லி என்டர் கொடுத்தீங்கனாலே அது எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். ஓகே, 65க்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கிடச்சிரும். இவ்வளோ பெருசுக்கு தேவையில்லை, சாரி. 65 ஃபுல் கமெண்ட் எடுத்தோம். நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம் நான் சொல்லியிருப்பேன். 65க்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த XY லைனு கீழே வந்து ஓகே கீழே வந்துடுச்சு. எனக்கு இந்த மாதிரி 2 கார்னரும் இப்படி இருக்கக்கூடாது. அதாவது இந்த 2 எட்ஜாகவும் இருக்காமல் எனக்கு எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் மாதிரிக்கே இருக்கணும். அதை நான் இப்போ உருவாக்க போகிறேன். அதாவது லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு மேலேருந்து கீழே இப்படி வச்சுக்கோங்க. அப்போ தான் கீழே கரெக்டாக வரும். கரெக்டாக மேலேருந்து கீழே 10 அப்படின்னு சொல்லி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. 10லேருந்து சொல்லிவிட்டு இந்த சென்டர் பாயிண்டில் இப்படி கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரியே தான் மேலேருந்து கீழே 10, அதில் ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். அதை அப்படியே சென்டர் பாயிண்டில் கொண்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க.
சென்டர் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியதான் வெட்டி. அது எப்படிங்கிறதையும் இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 2D ஒயர் ஃப்ரேம்ன்றதில் போயிட்டு ரியலிஸ்டிக் அப்படின்னு மாற்றிக்கோங்க. ரியலிஸ்டிக்னு மாற்றிட்டு ப்ரெஸ் கமெண்ட் எடுத்து இதை இப்படியே வெட்டி எடுக்க வேண்டியதான். ரொம்பவே சிம்பிளாக முடிக்கிறதுக்கு இதுதான் வழி. ஓகே, நீங்கள் வேறு எதுவும் போயிட்டு எட்ஜை கட் பண்ணுறேன் அப்படின்னா தேவையே கிடையாது. ட்ரிம் பண்ண ஐக்காம் எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக நீங்கள் ப்ரெஸ் கமெண்டை வச்சு இந்த மாதிரி வெட்டி எடுத்துடலாம். ஓகேவா? வெட்டி எடுத்துகிட்டு எல் எடுத்து, அதாவது லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு இந்த எட்ஜையும் இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த எட்ஜிலேருந்து வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் தோடும். அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 அப்படின்னு சொல்லி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. வெறும் 3க்கு நம்ம ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதில் போயிட்டு அகைன் 2Dக்கே கொண்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த லைனை நம்ம இப்போ எடுக்கணும். ஓகேவா? ஓகே, லைனை எடுத்துட்டோம். ஓகே, அகைன் ரியலிஸ்டிக் வந்துக்கோங்க. ரியலிஸ்டிக் வந்துட்டு ப்ரெஸ் கமெண்டை வச்சு ஹோல் க்ரியேட் பண்ணிட்டோம். ஃபைனலாக இப்போ நம்ம ஒரு ட்ராயிங்கை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். பட் இது தனியாக, கீழே பேஸ் தனியாக இருக்குது. அதை யூனியன் பண்ணிடலாம். UNI என்டர். 2 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா சிங்கிள் ஆப்ஜெக்டாக கிடச்சிரும். இதை இப்போ மூவ் பண்ணிங்கன்னா கூட சிங்கிள் ஆப்ஜெக்டாக மூவ் ஆகும். இதில் நம்ம வரைஞ்ச ஒரு சில 2Ds இருக்கும். அந்த 2Dsலாம் செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துக்கோங்க. ஓகே 2Dsஸை நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு 3D சாலிட் மாடலிங் கிடச்சிருச்சு. இந்த ட்ராயிங்கையும் இப்போ நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அதாவது சேமாக இருக்கா இல்லையான்னு. ரியலிஸ்டிக் கொண்டு வந்துட்டேன். நம்ம வரைஞ்ச ட்ராயிங்க்கும் இதுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இப்போ பார்த்திங்கன்னா இல்லை. கரெக்டு தானே? ஓகே நம்ம வரைஞ்ச ட்ராயிங்கும் இந்த ட்ராயிங்க்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதாவது ப்ராப்பராக நம்ம வரைஞ்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, இன்னும் சிம்பிளான எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், இன்னும் நிறைய அட்வான்ஸான சாஃப்ட்வேர் பற்றியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.